2017வது பேப்பர் 5வது கொஷின் என்னதுன்னா, பின்வரும் துவித அதாவது பைனரி எண்களில் எது தசம அதாவது டெசிமல் எண் 40ற்கு சமவலுவானது அப்படின்னு கேட்டீங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 40ஓட பைனரியை தான் நாங்கள் காண போகிறோம். 40ஓட பைனரி என்னண்டு இப்போ கீழே இன்னைக்கு அடி 10 இது போடணும்னா கட்டாயம் இல்லை. ஏன்னா நாங்கள் கையால் என்ற 10 விரலைக்கு தானே, அந்த 10ன்னு சொல்கிற 10ம் டெசிமல் நம்பர் தான் குறிக்கும். 200 300 400 500 அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நம்பரும் 38 48 5வது மால் வந்திக்கிறாய், 4வது மால் வந்திக்கிறாய், 3வது புள்ள, 2வது இடம், 1வது இடம், 18 ரூபா 50 999 ரூபா அப்படின்னு சொல்கிற எல்லா கணக்குகளும் இந்த டெசிமல் நம்பர் தான். அது சுட்டி அடி 10ன்னு கட்டாயம் இல்லை. இந்த அடி 10 போட்டாரும் அடி 10 தான் கருதப்படும். அடி 10 போடாட்டியும் அது டெசிமலாக தான் கருதப்படும். அதனால் அவங்களோட டீச்சர் சொல்லி தந்திருப்பாங்க, அடி 10 கட்டாயம்னு. எக்ஸாம் பேப்பர்லேயும் அடி 10 போட கட்டாயம் இல்லை, ஒன்றும் போடாமல் விட்டா அது அடி 10 தான் கருதப்படும். அதாவது தசம எண்களாக தான் கருதப்படும். அதனால் இந்த போடுறது கட்டாயம் இல்லை. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் நான் பார்ட் 1 2 4 8 16 32 64 1 2 4 8 16 32 64 இது எப்படி போட்டேன்ட்டு வீடியோ லிகுது. சரியா, பைனரி டெசிமல் கன்வெர்ட் பண்ணக்கூட நம்ம ஏதை போட்டோம்ன்ற வீடியோ லிகுது. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பாஸ் பேர் மட்டும் பார்க்குற சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கலாம். இதுதான் நம்பர் 1 2 4 8 16 32 64. சரியா, இப்போ இன்றைக்கி 40 தானே. இப்போ 42 64 கழிக்கலாவே. 42 64 கழிக்கலன்னா 32 கழிக்கலுண்டா. அப்போ 32 தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ 40 32 கழிக்கிறோம் அப்படின்னா 32 எடுத்துட்டோம், அதுக்கு 1 போட்டுக்கணும். சரியா, அப்போ மிச்சம் 8. அப்போ 8 16 கழிக்கலுமா 7, அப்போ 0. அப்போ 8 கழிக்கலும். அப்போ 0 0 0 1 0 1 0 0 இதுதான் ஆன்சர். அப்போ சரியான ஆன்சர் 4வது 101000. சரியா, இதை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு எங்கள்கிட்ட அந்த வீடியோஸில் பார்த்துக்கோங்க. இது லேசான ட்ரிக். உங்களோட ஸ்கூலில் கஷ்டமான ட்ரிக்கை சொல்லி தருவாங்க, பட் இப்படி செஞ்சாலும் மார்க்ஸ் சொல்லும். ரைட்டா, இப்போ 6வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ தரப்பட்டுள்ள இந்த 3 துவித எண்கள், இந்த 3 துவித எண்களை பற்றி இறங்கு வரிசையை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்குது. ஸோ இறங்கு வரிசை என்ன சொல்கிற, பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் போகணும். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இது 500 ரூபா 300 ரூபா 200 ரூபா 100 ரூபா அப்படி குறைஞ்சிட்டு எது போகுதோ அதுதான் சரியான ஆன்சர். கண்டுபிடிப்போம். இப்போ இதை நீங்கள் நல்லா விளங்கி கொண்டீங்கன்னா இதை இதை மாதிரி பிரித்து கழித்து அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இதை நாங்கள் சும்மா ஒரு லொஜிக்காக திங்க் பண்ணுவோம். சரியா, சிம்பிளாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஹார்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கிட்ட ஸ்மார்ட்டாக ஸ்டடி பண்ணுவோம். இருமங்கள் இதை நான் பைனரியாக பார்க்க வேணாம். சரியா, இப்போ நாங்கள் இதை பைனரியாக பார்க்காம இதெல்லாம் சல்லின்னு அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் டெசிமல்ட்டு எடுத்துக்குவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்டா, இது எல்லாத்தையுமே கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ 100 ரூபா 1111 ரூபா 1101 ரூபான்னு சொல்லக்குள்ள இது அசனி கொண்டு போகல. அப்போ இன்றைக்கி 1101 போகிறவும் 1101 ரூபாய்க்குது, இன்றைக்கி 100 ரூபாய்க்குது, இன்றைக்கி 1011 ரூபாய்க்குது. அப்போ இதுவும் குறைஞ்சிட்டு தான் ஏறுது. அப்போ 2வது பார்த்தோம்னு சொன்னால் 1101 அதாவது 1101 ரூபாய்க்குது, 1011 ரூபாய்க்குது, இன்றைக்கி 100 ரவுண்டிக்குது. அப்போ இது சரியாக போகுது. இது என்ன செய்யுது, சரியாக போகுது. அப்போ இன்றைக்கி 1011 ஓகே 1111 ரூபா, இன்றைக்கி 1101 ரூபா, இன்றைக்கி 100 ரூபா. சரியா, அப்போ 1011 ரூபா இது சின்னது, 1101 ரூபா கொஞ்சம் பெருசு. அப்போ இதுவும் மேலே போயிட்டு இப்படி போகுது. ரைட்டா, அப்போ சரியான ஒரு இறங்கு வரிசை ஒண்டிக்கிறதுக்கு இந்த 2வது கேள்விக்கு சரியான ஒரு இறங்கு வரிசை ஒண்டி இது. சரியா, அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே இதை மாதிரி ஆர்டர் தான் வரும். இப்போ இன்றைக்கி சிலாக கேட்பீங்க என்னத்தடா, இது 0 1 0 0 4, அப்போ 1 0 0 இருக்கிறது 4 அப்படின்னு. பட் இந்த உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் 35,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். சரியா, இன்றைக்கி 0 போட்டு 35,000 சம்பளம் இதுன்னு சொன்னால்
என்ன சம்பளம் என்னத்தை 3 லட்சம் ஆயிருமா? 3க்கு 0 வந்ததுனால 3க்கு 0 எத்தனை வருதோ அதுக்கு ஒரு வேல்யூவும் இல்லை. நான் இன்றைக்கி என்ன 35,000 சம்பளத்தை நான் 6 0 போட்டு எழுதுவேன். என்ன சார் உங்களோட 30 சம்பளம் போடுறீங்க, 1 2 3 4 3க்கு 4 சைஃபர் இருக்குது, உங்களோட சம்பளம் வேறு மாதிரியா அப்படின்னு லூஸு மாதிரி கேள்வி கேட்க வேணாம். 3க்கு வர 0 ஒன்றுமே கணக்கெடுக்கப்பட மாட்டுச்சு. அப்போ இந்த இதுகள்லேயே 3க்கு வர 0கள் வந்து கணக்கெடுக்கப்பட மாட்டுச்சு. அதனால் இதில் வந்து யோசிக்க வேணும். சரியா? 1வது வர 1க்கு தான் வேல்யூ வைக்குது, அதாவது முன்னுக்குள்ளே 1க்கு தான் வேல்யூ வைக்குது, பின்னுக்குள்ளே 0க்கு வேல்யூ கூட. இப்போ நான் 30,000க்கு மேலே ஒரு 0 போட்டாலும் எனக்கு 3,50,000 ரூபா இல்லைங்களா? இப்போ பின்னு வர 0க்கு தான் வேல்யூ கூட ஒழியா முன்னுக்கு போடுற 0க்கு வேல்யூ இல்லை. அண்ட் கஷ்டமாக யோசிக்காமல் சிம்பிளாக யோசிச்சா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ 2வது தான் ஆன்சர். தமிழ் நான் பாஸ் பேப்பர் போட்டு தான் நினைக்கிறேன், ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தமிழ் ரீட் பண்ண அவ்வளோ வராது, அதனால் பாஸ் பேப்பராக நீங்கள் ரீட் பண்ணி கொஸ்டினை விளங்கிக்கோங்க. நான் ஆன்சரை விளங்கப்படுத்துகிறேன். சரியா? சிம்பிளாக அந்த கொஸ்டின் என்னத்தை கேட்டிங்கன்னா, எம் வந்து அதாவது எம் வந்து 1001101 வருகுது அப்படின்னு சொன்னால், எம் வந்து 1101101 வருகுது. தென் த லெட்டர் ஓ, அதாவது ஓட இந்த பைனரி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரைட்டா? இதை வந்து எப்படின்னு பார்ப்போம். ரைட், இப்போ என்னம்டா, இப்போ எம் வந்து 1001101 இருக்குது. ஓவை தான் நாங்கள் காணணும். ஓவுக்கு நடுவில் என்ன நொண்டிக்குது, அந்த என்ன கண்டுபிடிச்சா எங்களுக்கு ஓவை கண்டுபிடிச்சி கொள்ள இயலும். ஸோ இது எப்படின்னாலும் பெரிய நம்பர் தானே, எப்படின்னா நம்பர் வைஸ் தானே வரும். என்ன கண்டுபிடிக்க பெருசாக ஒன்றுமே இல்லை, ஒன்று தானே கூட்டிகிட்டு வரும். அப்போ இதுக்கு வந்து +1 போட்டால் வேலை முடிஞ்சு. அப்போ 1001101 எடுப்போமே, 01டா. இப்போ இந்த 1க்கு +1 போட்டால் 2 தானே. அப்போ 2ஓட பைனரி என்ன? 1 0. சரியா? 1 0 தான் பைனரி. அப்போ 1 0 0 1 1 1 0. அப்போ இதுதான் என்னோடனா இது எப்படி 101ஓட பைனரி என்ன, 2ஓட பைனரி என்ன, 3ஓட பைனரி என்னாண்டு எங்கள்கிட்ட அந்த பழைய வீடியோஸில் பைனரி வீடியோவில் ஈக்கும். நீங்கள் லெக்சர் வீடியோ பார்க்காட்டி நாங்கள் பள்ளி இல்லை. சரியா? அப்போ 01 +1 2. அப்போ இது 1 தானே. 01 சொல்கிற 1க்கு, 10 சொல்கிற 2க்கு. அப்போ 2 = 10. அப்போ 2. அப்போ +1 போட்டால் ஓ கண்டுபிடிச்சி கொள்ளையிடும். அப்போ இப்போ இன்னும் 2 இருக்குது, +1 3ஓட பைனரி 1 1. அப்போ என்ன 0க்குன்னா 1 வருது. அப்போ 1 0 0 1 1 1 1 MNO. சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பிஏ நான் காட்டுறேன். இப்போ இனி 1 1 1 1 +1. ஆனால் 1 1 1 1 1 இன்னைக்கு இடம் ஒன்று இல்லை, எனக்கு 1 போட்ட இடமே இல்லை. எங்களுக்கு இந்த நம்பரும் தேவையில்லை. இனி 1 1 1 1டா 0 இடத்துல தான் 1 வரும்டா. இன்னைக்கு 1 போடுறதுக்கு இடம் இல்லாட்டி அதுக்கு முந்தியுள்ள 0 வந்து 1 ஆகும். அப்போ இது 1 ஆகி இதெல்லாம் 0 ஆகும். சரியா? ஏன்னா இன்னைக்கு 1 போட இடம் இல்லாட்டி இன்னைக்குள்ளது 1 ஆயிடுச்சு. அப்போ 0. சரியா? அப்போ இன்னைக்கு 1 1 அப்படி ஆகும். சரியா? அப்போ இன்னைக்கு +1 போட்டால் MNOP Q1 1 0 0 0. இன்னைக்கு 1 போட இடம் ஒட்டிக்கிட்டா 1. சரியா? ஒவ்வொரு கல்லை தூக்கி போடுற மாதிரி லொஜிக்காக திங்க் பண்ணால் உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கொள்ள இயலும். சரியா? அப்படி சொன்னால் இப்படி போட்டேன்னு குழம்பிடுங்க. இப்போ 1 1 1 1 இந்த இது கொஞ்சம் மாறிச்சு. இந்த 0 1 ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு 0 வரும், இன்னைக்கு 1 வரும், மாறும். இன்னைக்கு அதே 0 அந்த 1 வரும். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் மாறாது. ஓகேயா? MNOPQ +1 MNOPQR. ஆரே நான் காட்டிடுறேன். ஏன்டா இப்போ உங்களுக்கு வந்து 2 கிட்ட வந்துச்சு, கொஞ்சம் தூரம் வந்துருச்சுன்னா அதான் நான் சொல்லி காட்டுறேன். சரியா? இப்போ 1 0 1 0 0 0 0. இப்போ 0 1 தானே. இப்போ அதே இடத்துல 0 1 இது. இப்போ +1 போட்டால் 2 ஆகும். அப்போ 1 0. அப்போ 1 0. சரியா? ஆர் 1 0 1 0 0 1 0. இதுதான் ஆன்சர். அப்படின்னா ஓட ஆன்சர் என்ன? 1 0 1 0 0 1 1 1 1 1 தான் ஆன்சர். அப்போ சரியான ஆன்சர் என்ன? 4வது. சரியா? அப்போ 8வது கேள்வியை பார்த்தோன்னு சொன்னால் 2017 பேப்பர் 8வது கேள்வி பார்த்தோன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து லொஜிக் கேட்டுன்னு தந்துக்கிறாங்க.
லாஜிக் டேபிள் ஒன்று தந்திக்கிறாங்க. இதில் வந்து இசட்டை வந்து காண சொல்லிக்கிறாங்க. ஷார்ட்டாக நான் கேள்வியை சொல்கிறேன். இசட்டோட அவுட்புட் என்னென்னு ஏபிசியோட இன்புட்டை தந்திக்கிறாங்க. இசட்டோட அவுட்புட்டை கேட்டிக்கிறாங்க. ஸோ உள்ளீடுகளை தந்திக்கிறாங்க, வெளியீடு என்னன்னு கேட்டிக்கிறாங்க. இசட் முறையை யாவை அப்படின்னு. ஸோ பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் என்னண்டா இந்த என் கேட்டுக்கு தானே. இந்த என் கேட் எப்படின்னு சொன்னால் 2 பேரும் அதாவது 1 1 2 பேரும் போனால் மட்டும்தான் 1 ஆகும். நாங்கள் படிச்சுக்கிறோம் தானே. 1 1 போனால் மட்டும்தான் 1, தப்பி தவறு 1 0 போணுச்சு அப்படின்றாலும் 0. 2 பேரும் போனால் மட்டும்தான் 1 ஆகும் அப்படின்னு படிச்சுக்கிறோம். ஓர் கேட் ஒன்று தானே, ஓர் கேட் ஒன்று இது. அதில் எப்படின்னா 1 0 யார் சரி ஒருத்தர் போனால் 1 ஆகும். இதில் என்ன எண்டுண்டா மற்றும்னு வருவாங்க. இவங்க மற்றும் இவங்க 2 பேரும் போனால் மட்டும்தான் 1 ஆகும். ஓர் கேட்டில் வந்து யார் சரி ஒருத்தர் போனால் 1 ஆகும். சரியா, அதான் படிச்சுக்கிறோம். அப்போ இன்கிக்கிறேன்னா என் கேட் சரியா. நம்ம கேட்ஸ் படித்தோம் தானே லெக்சர் வீடியோஸில் பாருங்கள். இது என் கேட்னா என்ன பண்ணணும், 2ம் போகணும். 2ம் சரியாக போனால் தான் இதாகும். சரியா, இப்போ இன்றைக்கி வந்து இது டே 1 டே 2ன்னு எடுத்துக்கோங்க. சரியா, அப்போ 0 1 0 அப்போ இந்த ஏக்கு தானே, ஏ வந்து 1வது 0, பி வந்து 1 போகுது. 0 1 போனால் என்ன நடக்கும், 2ம் போனால் மட்டும்தான் 1 விளங்கி கொண்டா ஓகே தானே. இந்த கேட்டில் வந்து 2ம் போனால் மட்டும்தான் 2ன்னா போகிற இன்புட் எத்தனை. இப்போ இன்னைக்கு என் கேட்டுக்குது 1 இன்புட் 2 இன்புட் 3 இன்புட் 4 இன்புட் இருக்குது ஒரே கேட்டில். அப்போ இது 4மே 1 ஆகினா மட்டும்தான் 1 ஆகும். தப்பி தவறி 4ல் 1 0 ஆகினாலும் ஏன்னா 0 தான். அதுதான் என் கேட்டை கிளியராக விளங்கி கொண்டா ஓகே. இந்த கேட் இப்படி அறவட்டம்ன்ற ஒரு கேட் ஒண்டிக்குது. அதில் 1 2 3 4 இதெல்லாம் 0 0 0 ஒன்று உண்டாலும் மீன் உண்டாகும். இது 2 வினை கொண்டா ஓகே. சரியா, அடுத்த நோட் கேட் என்னகி இது 1 ஆகினா இது 0 ஆகும். இது 0 ஆகினா இது 1 ஆகும். அவ்வளோதான். சரியா, சரி. அப்போ இன்னைக்கு விளங்கி கொண்ட மாதிரி 2 வார 2ம் 1 ஆகினா தானே 1 ஆகும். அப்போ இன்று 0ன்னா இங்கிட்டு 0. அப்போ இன்னைக்கு அப்போ பி 1 இதில் 0, பியில் 1 இதில் 0. அப்போ என்ன நடக்குது இங்கிட்டும் 0, 2 0 சுட்டி 0. அப்போ ஃபஸ்ட்டுக்கு அவுட்புட் கியூவோட அவுட்புட் என்ன 0 0 1 0னா ஒன்றுமே போடலண்டா 0. சரியா, அப்போ 1வது. அப்போ அடுத்தது ரெண்டாவது லைன் 2ஆம் நாள் 0 ஆகுது. பியும் வருது B1 அப்போ 0. சரியா, அப்போ இதில் B 1 வருது, சியில் 1 வருது. அப்போ 2 1 ஆகினா என்ன 1. அப்போ இது 1. அப்போ 1ம் 0 தான் இது. எப்படின்னா 2ம் போனால் தானே 1 ஆகும். 2ம் போனால் தான் 1 ஆகும்டா 1ம் 0 தானே வந்துக்கின்றாரும். அப்போ இன்னைக்கு 0 தான். அப்போ இன்னைக்கு 0. அப்போ Q வந்து 0 0. இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த 0 1 0 அது எப்படின்னா 0 1 0. அப்போ என்னத்த 0 1 போகுது 0 1 0 போனால் 0 0 போனால் 0. அப்போ இன்னும் 0. அப்போ 0 1 1. அப்போ இன்றைக்கி ரெண்டாவது போனோம்னா 0 1 1. அப்போ 0 1 போனால் இன்றைக்கி 0 1 1 போனால் 1. அப்போ 0 1 போனால் 0. கிளியரா? அப்போ இன்னொருதாக 0. அப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கான ஆன்சர் வந்து 1.